உன்னை லவ் பண்ணணும்னா நீ அங்கே கிக்கரு சினோமியாவை கொன்னே ஆகணும். அவளை விட நீ ஸ்ட்ராங் ஆகணும். அப்புறம் தான் நான் உன்னை லவ் பண்ணுவேன். அவளோட காம்பேக்ட் பவர் பேஸான எல்லா மெமரியும் உனக்கு நான் கொடுத்துருக்கேன். நீ அவளை தோக்கடிச்சா நான் உன்னை லவ் பண்ணுவேன் அப்படி சொன்னேன். அதை கேட்டு குழந்தை கைஜு நம்பர் 15, அப்படியாப்பா, நான் கண்டிப்பாக அவளை கொல்லுவேன், அவளை கொன்று நான் ரொம்ப ஸ்ட்ராங்காவேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ அந்த கைஜு நம்பர் 15 கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம், அப்பா ஏன்ப்பா நான் என்ன பண்ணாலும் என்ன உங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைஜு நம்பர் 9 கிட்ட கேட்டோன்னே, அதுக்கு அந்த கைஜு நம்பர் 9, நான் எத்தனை தடவை சொல்லுவேன், நீ அந்த கிக்கரு சினோமியாவை கொன்னாதான் நீ என்னோட செல்ல பொண்ணா மாறுவே, உன் மேலே அப்போ தான் எனக்கு பாசம் அதிகமாக வரும் அப்படி சொன்னோன்னே, அதை கேட்டு இங்கே கைஜு நம்பர் 15, அப்பா நீங்கள் சொல்லுங்கப்பா, நீங்கள் எப்போ சொன்னாலும் நான் அவளை போய் அட்டாக் பண்ண ரெடியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அதோட அந்த ஃப்ளாஷ்பேக் முடியுது. இங்கே நம்ம கிக்கரு அந்த கைஜு நம்பர் 15ஓட தலையை துண்டா வெட்டினதுக்கப்புறம் அந்த தலை கீழே இருக்கும். அப்போ அந்த கைஜு நம்பர் 15, இது ரொம்பவே மோசம் கிக்கரு, உங்ககிட்ட இருந்து ஒன்று நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன்னோட அப்பா உன் மேலே ரொம்ப பாசமாக இருந்தார். ஆனால் என்னோட அப்பா கைஜு நம்பர் 9 அப்படி இல்லை. அவருக்கு நான் வெறும் சிப்பாய் மாதிரி தான், செஸ் போர்டில் இருக்கிற ஒரு சிப்பாய் காய் மாதிரி தான். நான் ஒரு அடியாள், அவ்வளோதான் அவருக்கு. நான் இப்போ சாக போகிறேன். அப்பா நீங்கள் நான் பார்க்க விரும்பலையா? இப்போ கூட என்ன வந்து பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு அந்த கைஜு நம்பர் 15 குழந்த மாதிரி கதறி கதறி அழுது அந்த இடத்துலயே காத்தோட காத்தா கரைஞ்சி செத்து போயிடும். அதை பார்த்து இங்கே நம்ம கிக்கிறோம், நீ செத்து போனா உன்னை பார்த்து ஃபீல் பண்ணுறதுக்கு நான் என்ன டீமன் ஸ்லேயரில் வர டாஞ்சிரோவா? நீ எத்தனை பேரை கொண்டிருக்க தெரியுமா? உன் மேலே நான் இறக்கம் காட்டவே மாட்டேன் அப்படின்னு நம்ம கிக்குரு சும்மா மாஸ் காட்டிட்டு இருப்பா. அதை பார்த்துட்டு இங்கே ஹெட் குவார்டர்ஸ் எல்லாம், ஓ சூப்பர் சூப்பர், நம்ம கிக்குரு கைஜு நம்பர் 15 கொண்டுட்டாங்க, சூப்பரு அப்படி சொல்லிட்டு எல்லாருமே கொண்டாடிட்டு இருப்பாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கே மற்ற ஸ்குவாடுக்கும் நம்ம கிக்குரு கைஜு நம்பர் 15 கொண்டு தெரிஞ்சிடும். அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. இங்கே ஹெட் குவார்டர்ஸில் அந்த மொட்டத்தில், வெல்டன் கிக்கரு, நீ ரொம்ப நல்ல வேலை பண்ண அப்படின்னு நம்ம கிக்கரு நினச்சி ரொம்ப பெருமைப்பட்டு இருப்பாரு. இதோட இந்த கைஜு நம்பர் சீசன் 3 எபிசோட் 1 முடியுது. உங்களுக்கு அடுத்த எபிசோட் வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல ராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்பவே முக்கியம், அதனால லைக் பண்ண மறந்துடாதீங்க. பின் குறிப்பு, இந்த கைஜு நம்பர் 8 மாங்கா தாங்க, மாங்கா கிடையாது. இது பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருக்கும். இதோ இந்த மாதிரி நான் தான் உங்களுக்கு இதை அப்படியே கலர்ஃபுல்லா சேஞ்ச் பண்ணி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இதே மாதிரி தொடர்ந்து எல்லா மாங்காவையும் கலர்ஃபுல்லா மாற்றி உங்களுக்காக கொண்டு வரணும்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.